கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளில் நமக்கு பல வேறுபாடுகள், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் இருந்தாலும் அதில் இருக்கின்ற தலைவர்கள் மிகச்சிறந்த தலைவர்கள். பெரும்பாலும் 99% நல்ல தலைவர்கள். அவர்களுக்கு எந்த ஆசையோ பணத்தாசையோ பதவி ஆசையோ இருப்பதில்லை. மக்களுக்கு பாடுபட வேண்டும், அவ்வளோதான். அங்கே அது கிடைக்கவும் செய்யாது. பணமோ ஏதோ கிடைக்காது. ஈவன் எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் கூட அவர்களுடைய வாங்குகிற சம்பளத்தை கட்சிக்கு கொடுத்து விடுவார்கள். கட்சி பார்த்து அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன தொகை கொடுக்கும். அதை வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறந்த மனிதர்கள் வாழ்கின்ற கட்சியிலே மிகச்சிறந்த மனிதராக சிலர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் ஐயா நல்லக்கண் அவர்கள். சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார். அப்போது இளம் வயது. அவர் மீசையை கையினால் பிடுங்கி சித்திரவதை செய்தார்கள். பல ஆண்டுகள் சிறைவாசத்தில் இருந்தவர். பின்பு வெளியே வந்தவன் போராட்டம் போராட்டம் போராட்டம், அதுதான் அவர் வாழ்க்கை. மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, விவசாயிகளுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எழுத்துக்காக சில லாயல்ட்டி கிடைத்தது. பரிசு தொகை போன்று ஒரு தொகையை கொடுப்பார்கள். உங்கள் இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்பு கொடுக்கும். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் அவருக்கு கிடைத்தது. அந்த ரூபாயை கூட கட்சியை கொடுத்து விட்டார். கடைசி காலத்தில் அவருக்கு இருப்பதற்கு வீடு கூட இல்லை. கவர்மெண்ட் ஏதோ கொடுத்தது என்று நினைக்கிறேன். எந்த பணமும் இல்லை. அவர் வாழ்ந்தார். ஒரு நல்ல மனிதர். மக்களுக்கு இன்று வரை, கடைசி காலம் வரை தாமிரபரணி ஆற்றில் அந்த மண் எடுக்காமல் இருப்பதற்கு அரும்பாடுபட்டவர். அவருடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மணியாச்சி பக்கம் 2 ஜாதிகளுக்கு, அந்த வளநடை ஒட்டியுள்ள பகுதியில் 2 ஜாதிகளுக்கு ஜாதி கலவரம் நடந்தது. அதில் ஒரு ஜாதியை இவருடைய மாமனாரை வெட்டி விட்டார்கள். அந்த 2 ஜாதிகளில் இவர் ஒரு ஜாதியை பற்றி நம்ம பேச வேண்டாம், அந்த கேவலமானதை பற்றி வெட்டி விட்டார்கள். தன் மாமனாரை வெட்டிப்பட்ட பிறகு கூட இவர் அந்த 2 ஜாதியினரையும் ஒன்று சேர்த்து அவர்களை சமாதானப்படுத்தி அந்த பெரும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் முக்கியமானவர்கள் ஐயா நல்லக்கண் அவர்கள். எனக்கு தெரிந்து துக்ளக் ஆசிரியர் ஷோ அவர்கள் பாராட்டிய ஒரே ஒரு அரசியல்வாதி ஐயா நல்லக்கண் அவர்கள்தான். அப்படிப்பட்டவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். இன்றைய தலைமுறையினர் தயவுசெய்து அவரை பற்றிலாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பெரும்பாலும் அவரை பற்றி நாம் படிப்பதில்லை. நாம் யாரையோ பாராட்டி கொண்டு அவர்கள் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவன் அவருடைய ஆத்மாவை எடுத்து சாந்தி அடைய செய்யட்டும். நன்றி, வணக்கம்.